10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் 2026 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டுக்கான ஆன்சர் மொத்தம் 7 ஒன் வேர்டோடைய ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சென்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சவங்க இல்லை முடிஞ்ச உடனே இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் A கிராஸ் பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி கொடுத்து சம்டைம்ஸ் வந்து ஏ கிராஸ் பி ஆர் பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏபி ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த 10th கொஸ்டின் எ பிளேன் இஸ் ஃப்ளைங், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ பிளேன் ஃபார் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி ஹவர்ஸில் வந்து இது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டி ஆஃப் டி ஈக்குவல் டு 500 ஆன்சர் வந்து யூக்ளிட்ஸோடைய டிவிஷன் லெம்மா பயன்படுத்தி ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ணணும். 8ங்கிறது ஹச்சிஎஃப். அடுத்தது வந்து எக்ஸ் வந்து கான்கரண்ட் 10⁴ கான்கரண்ட் எக்ஸுங்கிறப்ப எக்ஸோடைய வேல்யூ கேட்டுக்கோங்க. மாட் 19, எக்ஸோடைய வேல்யூ வந்து 16. அதே மாதிரி பெரிமீட்டர்ஸ் ஆஃப் 2 சிமிலர் ட்ரியாங்கிள்ஸ் இருக்குது. ஏபிசி அண்ட் பிக்யூஆருங்கிற 2 ட்ரியாங்கிள்ஸ், அதோடைய பெரிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்யூவோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபி ஃபைன் பண்ணணும். ஆன்சர் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கடுத்தது கம்பல்சரி இது வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, காம்போசிஷன் ரெண்டும் ஈக்குவலாக அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து காமுடேட்டிவ் ஃபங்க்ஷனாக அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இஃப் எஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அடுத்தது 5 மார்க்கு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 4 டைப் இருக்குது. அதில் 3 கேட்பாங்க. 4 டைப் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு டைப் இந்த கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணுறது. செகண்ட் டைப்பு ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் லைக் ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், graphical form, ordered pair like that. தேர்டு டைப்பு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஃபோர்த்து டைப்பு 3 காம்போசிஷன் லைக் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ 3லேருந்து ஒன்று கம்பல்சரி கேட்டுருவாங்க, அது பார்த்துங்க. இதில் இந்த 17th ஆன்சர் கொடுத்துருக்கேன், 18th ஆன்சர் கொடுத்துருக்கேன். கொஷின் அதாவது ஆன்சர் வந்து 6 AM மண்டே அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது வந்து 19th கொஷின், 20th கொஷின் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட்டில் அந்த 5 + 55, 555, 3 + 33 அந்த கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் சம் ஆஃப் த என் நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் த கியூபிக் டேர்ம்ஸு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் உள்ள ஜாமெட்ரியுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் கூகுளில் போய் கல்வி மினி சர்ச் பண்ணிங்கனாலும் நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணி எங்களோட சேர்ந்து எங்கிட்ட வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டியூஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை ஃபுல் மார்க் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிறத விட ஒரு நல்ல க்ரோத் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்ல மார்க் என்னால் பூஸ்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.